முருகா துணை. கியூட் முருகன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கேட்க போவது தைப்பூச நாளின் அழகான தெய்வீக கதை. நண்பர்களே, ஒரு காலத்தில் இந்த உலகத்தை அசுர சக்திகள் அதிகமாக துன்புறுத்தினார்கள். அதில் முக்கியமானவன் சூரபத்மன். அவன் அகந்தையோடு தேவர்களையும் முனிவர்களையும் அழித்து கொண்டிருந்தான். உலகம் முழுக்க இருள், மக்கள் பயம். தேவர்கள் கூட கண்ணீர் மல்க சிவபெருமானிடம் சென்று, ஐயா, எங்களை காப்பாற்றுங்கள் என வேண்டினார்கள். அப்பொழுது சிவபெருமான் தன் மூன்றாவது கண்களில் இருந்து ஒரு தெய்வீக ஜோதி வெளிப்படுத்தினார். அந்த ஜோதி 6 முகங்களாய் 6 குழந்தைகளாய் பிறந்தது. அவனை வளர்த்தவர் கார்த்திகை மாதர்கள். அதனால்தான் அவர் பெயர் கார்த்திகேயன். அதே முருகன். நண்பர்களே, முருகன் வளர்ந்து உலகத்தை காக்க வேண்டிய நேரம் வந்தது. அப்பொழுது அம்மை பார்வதி முருகனிடம் ஒரு அற்புதமான பரிசை கொடுத்தாள். அது என்ன தெரியுமா? வேல். அது ஒரு ஆயுதம் மட்டும் இல்லை, அது தர்மத்தின் சக்தி, அருளின் சக்தி, தீமையை அழிக்கும் தெய்வீக ஒளி. அந்த நாள்தான் தைப்பூசம் நாள், முருகன் கையில் வேல் வந்த நாள். அதனால்தான் இந்த நாளில் முருகன் அருள் அதிகமாக பொங்கும். முருகன் அந்த வேலுடன் சூரபத்மனை எதிர்த்து போரிட்டார். இறுதியில் அசுர சக்தியை அழித்து உலகத்துக்கு நிம்மதி கொடுத்தார். அதனால்தான் தைப்பூசம் என்பது வெற்றி நாள், நம்பிக்கை நாள், அருள் நாள். நண்பர்களே, இந்த தைப்பூசம் நாளில் முருகர் நமக்கு கொடுக்கும் ஒரு வேல் கொடுக்கிறார். முருகன் நமக்கும் ஒரு வேல் கொடுக்கிறார். அது வெளியில் இல்லை, உள்ளத்தில். நம்பிக்கை என்ற வேல், பக்தி என்ற வேல், தைரியம் என்ற வேல். உங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பம் இருந்தாலும் முருகனை நினைத்து சொல்லுங்கள், முருகா, என் இருளை நீக்கிவிடு. அவன் வேல் உங்கள் கவலைகளை கிழித்துவிடும். முடிவாக நண்பர்களே, இன்று தைப்பூசம். முருகன் அருள் உங்கள் வீட்டில் ஒளியாக மலரட்டும். ஓம் முருகா, ஓம் சரவண பவ. இப்படியான பக்தி கதைகளுக்கு கியூட் முருகன் சேனலோடு இணைந்திருங்கள். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.